தேர்தல் வந்துட்டாலே அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் தேர்தல் வாக்குறுதிகளா பல விஷயங்களை கொடுப்பாங்க. செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கறத மக்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். பட் மாணவர்கள் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எப்படி பாக்குறாங்க, இன்னொன்னு அவங்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் தேவை அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்குல்ல. பொருளாதாரம் ரிலேட்டடா கொடுக்கலாம், கல்வி ரிலேட்டடா கொடுக்கலாம், சுகாதாரம் ரிலேட்டடா கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் கொடுக்கறாங்களா இல்லையான்றது ஒரு கேள்வியா இருந்தாலுமே இன்றைய இளம் தலைமுறையினர் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகளிலிருந்து எதிர்பார்க்கறீங்க? என்னோட நேம் வந்து ஆர் மல்லிகா தேவி. நான் 3rd BSc மைக்ரோபயாலஜியில படிக்கிறேன் ஃப்ரம் திருப்பூர் குமரன் காலேஜ் ஃபார் விமன். மாணவர்களுக்கு அரசு சார்பா சில விஷயங்கள் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்க 3rd இயர் முடிச்சாலே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாதி பேர் பிஜி பண்றேன்னு போனாலும் நிறைய பேர் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஜாப்காக கேட்போம். அந்த மாதிரியான ஜாப் ஃபேர்ஸ் நிறைய இப்ப கூட இங்க எல்ஆர்ஜி காலேஜ்ல நடந்தது. அந்த மாதிரியான ஜாப் ஃபேர் அந்த மாதிரி மாவட்டத்துல ஒரு இடத்துல மட்டும் இல்லாம நாங்க அக்சஸ் பண்ற மாதிரி நிறைய இடத்துல நடந்தா எங்களுக்கு அக்சசிபிலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். அப்புறம் கவர்மெண்ட் அஃபிலியேட்டடான கம்பெனிஸ் நிறைய வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி நிறைய இடத்துல அக்சசிபிலிட்டி கொடுத்தா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு லேப்டாப் வேணும், ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படிங்கறத தாண்டி தங்களோட எதிர்காலத்தை பத்தி மாணவிகள் யோசிக்கிறாங்க. தங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. நன்றி. கவர்மெண்ட் வந்து நல்ல நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. அவங்களால அதை வந்து பண்ண முடியுமோ முடியலையோ அரசியல் டைம்ல தேர்தல் டைம்ல இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் இந்த அப்ராட் போறதுக்கு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது வந்து அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து வெளிநாடு போறவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப மினிமம் லெவல்ல இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது மாணவிகளுடைய கோரிக்கை. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஸ்காலர்ஷிப் படிக்கிறதுல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஓட்டுங்கிறது வந்து சும்மா நம்ம வந்து கடமைக்கு போறது இல்லை. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டுனால நிறைய மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால யாரும் வந்து ஓட்டு போடாம என்ன சொல்றதுன்னா, ஓட்டு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போடாம விட்டுறக்கூடாது. எல்லாருமே ஓட்டு போடுங்க. இது ஒவ்வொரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு இந்தியர்களுக்கான இது உரிமை. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய நமக்கு சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. கிராமப்புற வசதிங்க, நிறைய தண்ணி, விவசாயிகளுக்கு நிறைய என்னென்ன தேவையோ அதெல்லாம் கவர்மெண்ட் நமக்கு தராங்க. நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து நமக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லைன்னு. as a ஸ்டூடெண்டா உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்னா லேப்டாப், அப்புறம் லேப்டாப் சொல்லுவேன். அப்புறம் வேற எனக்கு வந்து மேலே படிக்கணும்னு ஆசை, வெளிநாட்டுல எல்லாம் படிக்கணும். இன்னும் நிறைய அவங்க நிறைய எல்லாம் கொடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான உதவிகள் அவ்வளோ. myself Sandhya, I am 2nd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டியே கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து அந்த ஏர்போர்ட் கிட்ட வந்து ஒரு ரேபிஸ் வந்து நடந்துச்சு. ஆனா அது வந்து பாக்குறேன் இது வந்து தீர்ப்பு வரும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதே மாதிரிதான் வந்து ஜனவரி 17th வந்து கேரளால வந்து ஒருத்தவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, பஸ்ல வந்து அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபேக்கா வந்து வீடியோ போட்டு இது பண்ணாங்க. அவங்க வந்து அந்த அன்னைக்கு இறந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே கூட. அப்பவே வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து தீர்ப்பு அப்பவே வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டியும் அவங்க கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கி அவங்க வந்து ஜெயில எல்லாம் போட்டாங்க. ஆனா ஏன் நம்ம கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து பார்க்க மாட்டேங்குது? அவரும் சோசியல் மீடியா நிறைய யூஸ் பண்றாரு. சோசியல் மீடியாலயும் நிறைய வரும் தானே இந்த மாதிரி காலேஜ், அந்த பல்கலைக்கழகத்துல அந்த மாதிரி வந்து நிறைய வருது. ஆனா அதெல்லாம் வந்து போடவே மாட்டேங்கிறாங்க. இதுல வந்து உரிமையா வந்து அப்பா வந்து நான் இருக்கேன், உங்க சேஃப்டிக்கு நான் இருக்கேன்னு சொல்றாருல. ஆனா அவர் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேன். இதே கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களுக்கோ எதுக்காச்சும் ஆயிருந்தா அவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதே அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்குலாம் இப்படி ஆயிருந்தா வந்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து விட்டுருப்பாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அதாவது இவங்க சைடு வந்து வாக்குறுதின்றது எங்களுக்கு காசு, பொருள், பணம், அதை தாண்டி வந்து எனக்கு ஒரு சேஃப்டி வேணும். எனக்கு ஒரு சேஃப்டின்றதை தாண்டி ஒன்னு நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது எங்க சைடுல இருக்கவங்களோட கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். நியூஸ் தமிழ் வாயிலாக நாங்க சொல்லிக்கிறோம். அரசாங்கங்களும் ஆட்சியாளர்களும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.